அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த வருடத்துடைய முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வர இருக்குது. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன, எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடையுது, இந்த கிரகணம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம், இந்த கிரகணம் நடைபெறப்ப எங்கெல்லாம் இது தெரியும், இந்த சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கக்கூடிய ராசிகள் என்ன, என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு டீட்டெயில் விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ண எல்லாக்குள்ள ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னா, சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் ஏற்படுறதுனால தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. சூரியனுடைய நிழல் அப்படிங்கிறது பூமி மேலே படுறத சந்திரன் மறைக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. இது மூணும் ஒரே நேர்கோட்டில் நின்றுச்சு அப்படின்னா, அதாவது சூரியன் நடுவில் சந்திரன் அதுக்கப்புறம் பூமி இருந்தது அப்படின்னா, சூரியனுடைய நிழலை சந்திரன் பாதி அளவில் மறைக்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழுது. இந்த நிகழ்வு எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர அமாவாசை அன்னைக்குன்னு, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இது ஆடி அமாவாசை. இந்த வருஷம் ஆடி அமாவாசைக்கு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இதுதான். இது எப்பயிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி நைட்டு தொடங்கி, அதாவது 9:02 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட அதிகாலை, அதாவது 13/2026 ஆகஸ்ட் அப்படின்றதுல, அதாவது அடுத்த நாள் காலையில் 1:28க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட இது 4.5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்குது. குறிப்பாக இது உச்சத்தில் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, அதாவது சூரிய கிரகணத்துடைய உச்சம் அப்படிங்கிறது 10:47க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல், ரஷ்யா, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, ஸ்பெயின், வட அமெரிக்கா, ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா இது மாதிரியான பெரிய பெரிய நாடுகளில் தான் தெரியும். பொதுவாக உங்களுக்கு நைட்டில் சூரிய கிரகணம் வந்தாலே நம்மளுடைய இந்தியாவுக்கு தெரியாது. நம்மளுக்கு நைட்டாக இருக்கிறப்ப எங்கே பகலாக இருக்கோ அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் சூரிய கிரகணம் தெரியும். அதே மாதிரி சூரிய கிரகணம் நம்ம நாட்டில் பகலில் தெரிஞ்சது அப்படின்னா, பகலில் மணிக்கணக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியும். அதுவே நைட்டில் சொன்னாங்கன்னா நைட்டில் தெரியும். அது நம்ம நாட்டில் தெரியாது. எந்தெந்த நாடுகளில் பகல் இருக்கோ அங்கே மட்டும்தான் தெரியும். இதனால பாதிக்கக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், கடகம், சிம்மம், மேஷம், மகரம், தனுஷ் இந்த ராசிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. எளிய சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரமான சிவபுராணம், ருத்ரம் இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். முடியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை கூட சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிஞ்சதும் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள் 3ம் போட்டு இது கூட வேப்பிலையும் கலந்து குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய விஷ். இது கட்டாயம் இப்படி தான் பண்ணணுன்ற அவசியம்னா கிடையாது. முதியவர்கள் சொல்கிறாங்க, அது அவங்களோட நம்பிக்கை. பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது இரவு வேலையில் நடக்கிறதுனால பெருசாக நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கோ குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ பாதிப்புகள் ஏற்படுறது மிக மிக குறைவு இரவு நேரங்களில் ஏற்படுறதுனால. குறிப்பாக இந்த டைமில் இந்த பரிகார ராசிகள் கோதுமையை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரகண நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வெளியில் அதிகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரகணம் இரவு வேலையில் நடக்கிறதுனால பெருசாக யாரும் வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு தான். ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்திரிக்கோல், கத்தி, அருவாமனை இது மாதிரியான ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் அவங்க பக்கத்தில் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிரகண நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் சண்டை இல்லை வேறு ஏதாவது வாக்குவாதம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க. யாருமே இந்த சண்டை இது எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா தேவையில்லாத உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்மறை ஆற்றலோடைய காரணமாக. அதே மாதிரி இந்த நேரத்தில் எந்த சுபகாரியம் அப்படிங்கிறதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால யாரும் இதுக்கான பெருசாக இதை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க. கிரகணத்தின் போது பயணம் செய்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கிரகண நேரத்தில் பூஜை அறையோடைய கதவை மூடி வச்சுருக்கணும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை, சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்றமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன், பூமி, நிலவு ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால நமக்கு அமையக்கூடிய எண்ணங்களும் கருத்துக்களும் சிந்தனைகளும் ஒன்று கூடுவதற்கு இது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இறைவனை வழிபடுறதுக்கு மந்திரங்கள் சிலவற்றை
உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிவன் பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள். அதுவே முருகன் பிடிக்கணும்னா கந்தா போற்றி, கடம்பா போற்றி அந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஓம் சரவணபவ இந்த மாதிரியான மந்திரங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் ஆகியவற்றை நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை கழுவி சுத்தம் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஐதீகமாக இருக்கும். பிராமணர் வீடுகளில் இது கம்பல்சரி பண்ணுவாங்க. உங்கள் வீடுகளில் எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாமி ரூமில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடலாம். இதுதான். இது எல்லாம் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. இது பண்ணால் நன்மை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது. பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். கமெண்ட் பண்ணுற இடத்துல மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.